ஹே மை ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக கொலஸ்ட்ரால் அண்ட் ஹார்ட் ரிலேட்டடை பற்றி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். வாங்க போகலாம். கொலஸ்ட்ரால் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டோன்னா, நாயகன் படத்தில் வர டைலாக் மாதிரி தெரியலையேமான்னு தான் சொல்லணும். எதுக்குன்னா, கொலஸ்ட்ரால் இல்லைன்னா நம்ம பாடியில் இருக்கிற எந்த ஹார்மோன்ஸும் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ கொலஸ்ட்ரால் தான் நம்ம ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஒரு எனர்ஜி மாதிரி, ஒரு ஃபியூயல் மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ கொலஸ்ட்ரால் ஹை ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டால் அதையும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரிசர்ச் படி பார்த்தா நிறையா ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அவங்க ஹெல்த்தியாக நல்லபடியாக தான் வாழ்கிறாங்க. ஸோ ஹை கொலஸ்ட்ரால் இருந்தாலும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டால் அதையும் சொல்ல முடியாதுன்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு சில டெஸ்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அதாவது கெட்ட கொழுப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான மருந்துகளோ அதை குறைக்கிறதுக்கான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸையோ டாக்டர்ஸ் நம்மளை செய்ய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது அதை விட மோசமான ஒரு டைப் ஆஃப் கொழுப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் எல்பிஏ அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் லிப்போப்ரோட்டீன். இது எல்டிஎலை விட ரொம்ப மோசமானதாம். எதுக்குன்னா இது ஆர்ட்ரீஸில் போய் அடையிறது மட்டும் இல்லாமல் இது போய் பிளட் கிளாட்ஸையே உருவாக்கி விட்டுருமா. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனட்டிக் ஸ்டடி எடுத்து பார்த்தப்போ லட்சக்கணக்கான அமெரிக்கன்ஸ் பரம்பரையாகவே அவங்க உடம்புல இருக்குதான். ஸோ அமெரிக்கன்ஸ் தானே இருக்குது, நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க முடியாது. எதுக்குன்னா இது சவுத் ஏஷியன்ஸையும் ஆஃப்ரிக்கன்ஸோட ஜீன்லையும் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எல்பிஏ லெவல்ஸ்னு ஸ்டடி வந்த உடனே டாக்டர் கிட்ட பேஷண்ட்ஸ்லாம் எங்களுக்கு இம்மீடியட்டாக ஏதாவது மருந்து கொடுத்து அதை குறைங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்பிஏ லெவல்ஸுக்கு இன்ன வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே மருந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொன்ன உடனே பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்களாம், சரி ஓகே நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெகுலர் செக்கப்புக்கு வரோம். அப்போ நீங்கள் எல்பிஏ லெவல்ஸ் குறைஞ்சிருச்சா பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எதுக்குன்னா எல்பிஏ லெவல்ஸை வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை எடுத்தால் போதுமா, ஒன்ஸ் எல்பிஏ லெவல்ஸ் உங்களுக்கு ஹையாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதுமா, அது குறையுமா குறையாதா அதை பற்றியுமே தெரியாது அப்படின்றாங்க. ஸோ இது ரொம்ப அலார்மிங்காக இருக்குது. எதுக்குன்னா ரிசர்ச்சர்ஸ்க்கே இது எல்பிஏ லெவல்ஸ் குறையுமா குறையாதா அதை பற்றி எந்த விதமான ஐடியாஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு 4-5 ஸ்டடி சைமல்டேனியஸாக போய்கிட்டு இருக்குதான் இதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கிற ஒரு வழியில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டடியில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பேஷண்ட் அவங்க ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, அந்த பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு ஆகுது. அந்த பேஷண்ட்டோட அம்மா சைடில் யாருமே 5 தலைமுறையாக 54 வயசை தாண்டினதே கிடையாதாம். எல்லாருமே 40 to 54லேயே இறந்து போயிடுவாங்களாம். சில பேர் ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே இறந்துருவாங்களாம். சில பேர் 2 அட்டாக்கு இல்லை 3வது அட்டாக் வரைக்கும் போய் காப்பாற்ற முடியாமல் போயிருக்காங்களாம். ஸோ இப்படியே 54 வயசை தாண்டினதே கிடையாதான். ஆனால் இந்த பேஷண்ட்டோட அம்மா மட்டும் ரொம்ப அலர்ட்டாக கேர்ஃபுல்லாக டாக்டர் கிட்ட ரெகுலர் செக்கப்பு ப்ளஸ் டாக்டர் சொல்கிற அட்வைசஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அவங்க ரொம்ப அலர்ட்டாக இருந்ததுனால மட்டுமே அவங்க தான் ஃபேமிலிலேயே ஃபஸ்ட்டாக 70 வயசை தொட்டிருக்காங்களாம். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கோட கெட்ட நேரமாக என்னமோ தெரியல, இந்த பேஷண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 42 வயசில் அட்டாக் வந்துருச்சான். ஸோ அவங்களுக்கும் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய மெயின் ஆர்ட்ரி 90% பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்டென்ட் வச்சுருக்காங்களாம். ஸோ இப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு, அதில் வேணால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ அவங்க ஒரு ஸ்டடியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஸ்டடி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குரூப் பிளஸிபோ குரூப்புன்னு இருக்கும். அதாவது அவங்களுக்கு மாத்திரை இருக்கா இல்லையானே தெரியாது. அதாவது பிளஸிபோ எஃபெக்ட்னா டம்மி பில்ஸ் கொடுப்பாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரிஜினல் ஸ்டடியில் இருக்கிற மாத்திரையை கொடுப்பாங்க. ஸோ இந்த பேஷண்ட்ஸ் யாருக்கு நமக்கு டம்மி பில்ஸ் கிடைக்குது, யாருக்கு ஒரிஜினல் பில்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எக்ஸப்ட் இந்த ஸ்டடி கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச்சர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு டம்மி பில்ஸா இல்லை ஒரிஜினல் பில்ஸான்னு தெரியாது. பட் அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸோட அவங்க அம்மா 70 வயசை தாண்டிட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவங்களும் இந்த ஸ்டடியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டடீஸ் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி ஆட்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சேர்த்து விட்டுருக்காங்களாமா.
ஸோ இது மூலமா டாக்டர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, உங்க ஃபேமிலியில 40லேருந்து 55 வயசுக்குள்ளார ஹார்ட் அட்டாக்ஸ் வந்திருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் அலர்ட்டா இருந்துக்கோங்க. நீங்க வந்து குறைஞ்ச வயசுல இருந்தாலும், ஒரு 25 வயசு, 27 வயசு, 40 வயசுக்கு கீழ இருந்தாலும், நீங்க வந்து உங்க பாடியில கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா வந்து இந்த எல்பிஏ லெவல்ஸ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈவன் தோ அதுக்கு மருந்து இல்ல அப்படின்னு சொன்னாலும், கூடிய சீக்கிரத்தில மருந்து வந்துரும்னு நம்பிக்கையா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒருவேளை உங்களுக்கு எல்பிஏ லெவல்ஸ் ஹையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு புள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த புள்ளைங்க வந்து 9 வயசு தான் ஆகுது, 10 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொன்னாலும், அவங்களுக்கும் இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லி கண்டதையும் குடுத்து பழக்க மாட்டீங்க. அவங்களுக்கும் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல கொண்டு வந்துருவீங்க. ஸோ அவங்களுக்கும் ரிஸ்க் ஃபேக்டர நம்ம குறைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால் மட்டும் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது. நீங்க எல்பிஏ லெவல்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்பிஏ லெவல்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஒபிசிட்டி அதாவது உடல் பருமனு, சுகர் ப்ராப்ளமு, கூடவே நெறைய பேருக்கு அந்த சிகரெட்டு, புகையில பழக்கம், ஆல்கஹாலு, ட்ரக்ஸு இந்த பழக்கம் இருக்கும். இதெல்லாம் விட மோசமான ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து நார்மலாவே வந்து அந்த பாத்வே கூட ரிலேட் ஆகி உங்கள வந்து பிளட் கிளாட்ஸை உருவாக்கக்கூடிய நிறையா வேலைகளை இந்த ஸ்ட்ரெஸ் மட்டுமே செய்யுமா. ஈவன் தோ நீங்கள் வந்து ஹெல்த்தியாகவே இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா மேனிப்புலேஷனும் நம்ம பாடிக்கு பண்ணுமா. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைச்சிக்கோங்க. ப்ளஸ் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஃபிட்னஸ் ட்ரைனிங் கூடவே பிரிஸ்க் வாக்கிங், நல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஆயில் கம்மியாக நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற டெஸ்ட். வேறு ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். அகெயின் நான் டாக்டர் கிடையாது, நான் ஒரு சயின்ஸ் ரைட்டர். ஸோ வந்திருக்கிற ஸ்டடீஸை நான் வந்து அப்படியே அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.